திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். கர்த்தர் சொல்கிறார், அவன் மேல் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என் ஆத்துமா தேவன் மேல் வாஞ்சையும் தவனமுமா இருக்கிறது என்று பக்தன் சொல்லுகிறான். ஆனால் இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த வாஞ்சை எதில் இருக்க வேண்டுமாம்? திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்க வேண்டும். அதான் வாஞ்சை. தேவனுடைய வார்த்தையின் மேல் நாம் வாஞ்சையும் தவனமுமா இருந்தால் நம்முடைய ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குவார். நாம் அது உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வாஞ்சையுள்ளவராய் இருந்தால் அதுதான் உண்மையாய் கர்த்தர் மேல் இருக்கிற வாஞ்சை. அதைத்தான் கர்த்தர் சொல்றார், அப்படிப்பட்டவனை அவனின் மேல் வாஞ்சையா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன். இன்றைக்கு கர்த்தர் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருந்தால் தேவன் நம்மை திருப்தியாக்குவார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்ட போது என்று சொன்னாரே, யாரை பார்த்து சொன்னார்? வசனத்தின் மேல் வாஞ்சை உள்ளவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். அதனால்தான் சாதாரண உலக அப்பத்தை சாப்பிட்டு விட்டு மறுபடியும் கர்த்தரிடத்தில் வரும்பொழுது கர்த்தர் சொன்னார், நான் ஜீவ அப்பத்தை உங்களுக்கு புசிக்க கொடுப்பேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையாகிய அந்த ஜீவ அப்பத்தை நாம் அனுதினமும் புசிக்கிறோமா? எரேமியா சொல்லுகிற வார்த்தை கிடைத்தவுடனே அதை நான் உட்கொண்டேன், அது என் இருதயத்துக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமா இருந்தது என்று சொல்லி, இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நாம் வாஞ்சையுள்ளவர்களாய் இருப்போம். திருவசனத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அப்படி இராதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருந்து கர்த்தரை பின்பற்றுவோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை பின்தொடரும். ஆமென்.